இன்னைக்கு ஃப்ரைடேன்றனால கொஞ்சம் சீக்கிரமா எழுந்து வீடெல்லாம் மாப் போட்டுட்டு இருந்தேன். மாவு போட்டு முடிச்சுட்டு, காலையிலேயே பூஜை பண்ணுவாங்க ஹஸ்பண்ட் வந்து. அதனால சொல்லிட்டு, பூஜை வெசல்ஸ் எல்லாத்தையும் இன்னைக்கு கிளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு, உடனே கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். சைட் பை சைடா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். மதியம் லஞ்சும் ரெடி பண்ணிட்டு, அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். வெசல்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டு, ஹஸ்பண்டும் ரெடியாகி பூஜை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி குடுத்துட்டேன். இட்லியும், தேங்காய் சட்னியும் வச்சு இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டேன். தம்பிங்க இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே எழுந்துட்டாங்க. என்னன்னு தெரியல. நான் சீக்கிரமா எழுந்தா அவங்க சீக்கிரமா எழுந்துருவாங்க. நான் லேட்டா எழுந்தா தான் அவங்க லேட்டா எழுந்திரிக்கிறாங்கன்னு இப்ப தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதனால இப்போ நான் சீக்கிரமா எழுந்துட்டேன். அதனால ஒரு 7:30க்குலாம் அவங்க எழுந்திரிச்சு வந்துட்டாங்க. அப்படியே ஹஸ்பண்டுக்கு, தம்பிங்களுக்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் குடுத்துட்டு, அப்படியே கையோட லஞ்சும் ரெடி பண்ணிட்டேன். சாம்பார் ரெடி பண்ணிட்டு, காலிஃப்ளவர் கிரேவி தான் ரெடி பண்ணேன். ஹஸ்பண்ட் கீழ ஸ்டெப்ஸ்ல இறங்கும்போது ஒரு குருவி இருந்துச்சுன்னு சொல்லி எடுத்துட்டு வந்து குடுத்தாங்க. அத காடை குருவின்னு நெனைக்கிறேன். காடை மாரி தான் இருந்துச்சு. அத எடுத்துட்டு வந்து கையில குடுத்துட்டு கொஞ்ச நேரம் விளையாடுனாங்க. அப்புறம் பறக்க விட்டாச்சு பாவம்ன்னு சொல்லிட்டு. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.